நமது பைபிளில் பல சம்பவங்கள் பற்றியும் பல நபர்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வீடியோவில் குறிப்பாக சில சம்பவங்களில் 2 நபர்களை குறிப்பிட்டு அதில் ஒரு நபர் கிருபை பெற்றவராகவும் தெரிந்தெடுக்கப்பட்டவராகவும் மற்றொருவர் கைவிடப்பட்டதையும் நாம் பார்க்க முடியும். 2இல் 1 என்கின்ற தலைப்பில் இப்படிப்பட்ட 17 சம்பவங்கள் பற்றியும் அந்த 2 நபர்களில் ஒருவர் யார் மற்றொருவர் யார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நமது பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் லிஸ்டுக்கு பதிலாக இனி இந்த வாட்ஸ்அப் சேனல் என்பது பயன்பாட்டில் இருக்கும். வீடியோ லிங்குகளை உங்களுக்கு அனுப்ப இது வசதியாக இருக்கும். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக காயின் மற்றும் ஆபேல். 2 மனுஷர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த சென்றனர். ஆபேலையும் அவரது காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவரது காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று ஆதியாகமம் 4:3-5 மற்றும் 11 வசனங்களில் பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்பதை எபிரேயர் 11:3-4 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஆபிரகாமும் லோத்தும். 2 மனுஷர்கள் வாக்குத்தத்த தேசத்தை நாடி சென்றனர். ஆபிரகாம் வாக்குத்தத்த தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார். ஆனால் லோத்து குடியிருந்த இடமோ அக்கினி கரையானது என்று எபிரேயர் 11:8-9, ஆதியாகமம் 19:24-25, 2 பேதுரு 2:6 வசனத்தில் பார்க்க முடியும். மூன்றாவதாக இஸ்மவேலும் ஈசாக்கும். 2 நபர்கள் ஆபிரகாமின் வீட்டில் வளர்ந்தனர். ஒன்று இஸ்மவேல், இரண்டாவது ஈசாக்கு. ஈசாக்கு பிதாவின் சுதந்திர வீத ஆசீர்வாதங்கள் யாவையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் இஸ்மவேலோ புறம்பே தள்ளப்பட்டார் என்று ஆதியாகமம் 22:5-18, 25:5-8-9, கலாத்தியர் 4:29-30 வசனத்தில் பார்க்க முடியும். நான்காவதாக ஏசா மற்றும் யாக்கோபு. 2 பேர் ஒரே பிரசவத்தில் பிறந்தனர். ஒன்று ஏசா, இரண்டாவது யாக்கோபு. இந்த யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஏசாவோ சீர்கெட்டவனாக போய்விட்டார் என்று ஆதியாகமம் 25:25-26, 28:19, 32:24, ஓசியா 12:2-4, எபிரேயர் 12:16-17 வசனங்களில் பார்க்க முடியும். ஐந்தாவதாக பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகி. 2 நபர்கள் ஒரே நாளில் சிறைச்சாலையில் சொப்பனத்தை கண்டனர். ஒருவன் பானபாத்திரக்காரன், மற்றொருவன் சுயம்பாகி. பார்வோனின் ஜென்ம நாளில், அதாவது பிறந்த நாளில், பானபாத்திரக்காரன் மறுபடியும் தனது உத்தியோகத்தில் அமர்த்தப்பட்டான். ஆனால் சுயம்பாகியோ தூக்கிலிடப்பட்டான் என்று ஆதியாகமம் 40:1-23 வசனங்களில் பார்க்கின்றோம். ஆறாவதாக ரூத் மற்றும் ஓர்பால். 2 மருமகள்கள் நகோமிக்கு இருந்தனர். ஒன்று ரூத், மற்றொன்று ஓர்பால். இருவருமே மோவாபிய ஸ்திரீகள். இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டு நகோமிக்கு பின்பாக சென்று ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஓர்பாலோ மோவாப் தேசத்தையும் அங்குள்ள விக்கிரகங்களையும் பின்பற்றி சென்று அவள் சரித்திரம் அதோடு முடிந்துவிட்டதை ரூத் 1:14-16, மத்தேயு 1:5-6-16 வசனங்களில் பார்க்கின்றோம். ஏழாவதாக சவுல் ராஜா மற்றும் தாவீது ராஜா. 2 பிரபலமான ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தனர். ஒன்று சவுல் ராஜா, மற்றொருவர் தாவீது ராஜா. 2 பேரையுமே கர்த்தர் தான் தனது கிருபையினால் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபமாக இருந்தது. ஏனென்றால் சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை. இதனால் தேவன் அவரை கைவிட்டார். சவுல் பரிதாபமான நிலையில் மரணமடைந்தார். ஆனால் தாவீது ராஜாவோ தேவ சித்தத்தை செய்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கின்றோம். தாவீது ராஜாவுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தது என்று பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கின்ற சாட்சியை பெற்று பூரண ஆயுசில் மரித்து தாவீதின் நகரத்தில் தாவீது ராஜா அடக்கம் செய்யப்பட்டார் என்று 1 சாமுவேல் 9, 10, 15, 16, 28, 31 அதிகாரங்களிலும், 1 நாளாகமம் 29, 26-30 அப்போஸ்தலர் 13:22 வசனத்திலும் பார்க்க முடியும். எட்டாவதாக எலியா மற்றும் எலிசா. இந்த 2 நபர்களுமே தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள். யோர்தானின் பக்கம் நடந்து போய் கொண்டிருந்தனர். ஆனால் எலியா மட்டும் சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
எலிசா அதை பார்த்து நின்றார் என்று 2 ராஜாக்கள் 2:7-12 வசனத்தில் பார்க்கின்றோம். இங்கு எலிசா கைவிடப்படவில்லை. ஆனால் 2 நபர்களில் எலியா மட்டும் சுழற்காற்றிலே பரலோகத்திலே ஏறி போனார் என்கின்ற சம்பவம் மட்டுமே. 9வதாக பரிசேயன் மற்றும் ஆயக்காரன். 2 மனிதர்கள் தேவாலயத்தில் ஜெபம் செய்ய சென்றனர். ஒன்று பரிசேயன், மற்றொன்று ஆயக்காரன். ஆயக்காரனோ தன்னை தாழ்த்தி ஜெபம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தனது வீட்டிற்கு திரும்பி போனான். ஆனால் பரிசேயனோ தனது சுய நீதியினால் பெருமையின் நிமித்தம் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று லூக்கா 18:10-14 வசனங்களில் பார்க்கின்றோம். 10வதாக மூத்த குமாரனும் இளைய குமாரனும். 2 குமாரர்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தனர். தூர தேசத்திற்கு சென்று ஜீவனம் செய்த தனது இஷ்டத்திற்கு வாழ்ந்த இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து திரும்பி வந்து தனது தகப்பன் வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து சந்தோஷமடைந்தான் என்று பார்க்கின்றோம். ஆனால் மூத்த குமாரனோ தன் தகப்பனால் வருந்தி அழைக்கப்பட்டும் கோபம் கொண்டு வீட்டில் பிரவேசித்து சந்தோஷப்படாமல் தற்பெருமையினால் வெளியே நின்றான் என்று லூக்கா 15:11-32 வசனங்களில் பார்க்கின்றோம். 11வதாக மார்த்தாள் மற்றும் மரியாள். 2 சகோதரிமார் பெத்தானியா ஊர் என்கின்ற கிராமத்தில் வசித்து வந்தனர். இவர்கள்தான் மார்த்தாள் மற்றும் மரியாள். இயேசுவானவர் இருவரிடத்திலும் அன்பாக இருந்தார். மரியாள் இயேசுவின் பாத தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். அவள் இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்ளப்பட்டாள் என்று லூக்கா 10:38-42 வசனங்களில் பார்க்கின்றோம். 12வதாக இயேசுவின் 2ஆம் வருகையின் போது 2 பேர் வயலில் இருந்தனர். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், மற்றொருவன் கைவிடப்பட்டான் என்று மத்தேயு 24:40-41 மற்றும் லூக்கா 17:34-36 வசனங்களில் பார்க்க முடியும். 13வதாக 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருந்தனர். அதில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள் என்று லூக்கா 17:34-36 வசனங்களில் பார்க்கின்றோம். 14வதாக 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்களாம். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று லூக்கா 17:34-36 வசனங்களில் பார்க்கின்றோம். 15வதாக 2 கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் 2 பக்கங்களிலுமாக சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். இருவருமே நியாயப்படி தண்டிக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் அதில் ஒரு கள்ளன் மட்டும் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட பரதீசுக்குள் பிரவேசித்தான். ஆனால் மற்றொரு கள்ளனோ மனம் மாறுதலை காணாமல் நல்ல தருணத்தை இழந்து நஷ்டமடைந்தான் என்று லூக்கா 23:32, 33, 39-44 வசனங்களிலும், மத்தேயு 27:38-44, யோவான் 19:18-32-33 வசனங்களில் பார்க்க முடியும். 16வதாக பவுல் மற்றும் தேமா. 2 கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் இருந்தனர். ஒன்று பவுல், மற்றொன்று தேமா. பவுல் நல்ல போராட்டத்தை போராடி தனது ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்திற்கு பாத்திரராக மாறினார். ஆனால் தேமாவோ தனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் மறந்து இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவ ஆசீர்வாத பாக்கியங்களை இழந்து போனான் என்று 2 தீமோத்தேயு 4:7-8-10 ரோமர் 12:2 வசனத்திலும் பார்க்க முடியும். கடைசியாக 17வதாக 2 மனுஷர்கள் வீடு கட்டினர். ஒருவன் கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டினான், மற்றொருவன் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டினான். முந்தினதாகிய கற்பாறையின் மீது அஸ்திபாரம் போட்டு கட்டின வீடு நிலைத்து நின்றது. ஆனால் பிந்தினதாகிய மணலின் மீது கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்தபோது இடிந்து விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்று மத்தேயு 7:24-27, 28-29 வசனங்களிலும், லூக்கா 6:47-49 வசனங்களிலும், 1 கொரிந்தியர் 3:11-15 வசனங்களிலும் பார்க்க முடியும். இப்படியாக இந்த 17 சம்பவங்களில் 2இல் 1 மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டதை பார்க்கின்றோம். இந்த வீடியோவை பார்க்கிற நீங்களும் கூட 2இல் 1 என்பதை போல உங்கள் அயலானை பார்க்கிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள்.
இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.